கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கள்ல நெறைய பேர்த்துக்கு ஆவியானவருடைய முக்கியத்துவம் தெரியறதே இல்ல. ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா, அவர் என்ன பண்ணுவாரு? எதற்கு அந்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியறதே இல்ல. ஆவியானவர் பற்றி வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ஒரு தேற்றரவாளன். அதாவது கம்ஃபர்டர்ன்னு சொல்லி. அதாவது நம்மள ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறுறதுக்காக நம்மள எப்பல்லாம் நம்ம பாவத்துல விழுகிறோமோ, அப்பல்லாம் நம்மள தூக்கி எடுத்து இயேசு கிறிஸ்துவைப் போல ஒவ்வொரு நாளும் மாற்றுகிற வேலைய தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம அவர கடவுளாவே நம்ம நினைக்கிறதில்ல. ஏதோ ஆவியார்ன்னு ஒருத்தர் சொல்றாங்கப்பா, அது என்னன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனா, ஆவியானவர் நம்ம திரித்துவ தேவன்ல 3வது நபரா இருக்கிறார் இல்லையா? அவர் ரொம்ப மென்மையானவர். இயேசு கிறிஸ்து அவரைப் பத்தி சொல்லும்போது, "எனக்கு எதிரா நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிச்சுருவேன். ஆனா, ஆவியானவருக்கு எதிரா செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு" சொல்றாரு. அப்படி என்ன ஆவியானவருக்கு எதிரான பாவங்கள்லாம் என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம்னா, அன்னைக்கே ஆவியானவர் நம்ம இடத்துல வந்துர்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஆவியானவர நம்ம வாழ்வையில ஃப்ரீயா செயல்பட விடுறோமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே அவர் சொல்றது கேட்டு நடக்கிறோமா? இல்ல சில காரியங்கள் மட்டும், சில இடத்துல மட்டும் அவர் சொல்றத கேட்போம். சில இடத்துல அவர் சொல்றத கேட்க மாட்டோம். எப்படி நம்ம ஒரு வீடு வச்சிருக்கிறோம். அந்த வீட்ல நம்ம ஒரு கெஸ்ட்ட கூட்டிட்டு வந்துட்டு கெஸ்ட் கிட்ட என்ன சொல்லுவான்? உங்களுக்கு இது பெட்ரூமு, இது சாப்பிடுற இடம், இது டாய்லெட். இத தவிர மத்த எந்த இடத்தையும் நம்ம காமிக்க மாட்டோம். அதே மாரி நம்ம ஆவியானவர கூப்பிட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க கடவுளே, என்னோட டிவி ரூமுக்குலாம் வராதீங்க. நான் மொபைல்ல என்ன பார்க்கிறேன் அதுக்கெல்லாம் வராதீங்க. என் மனைவியோட நான் எப்படி பேசுறேன்னு அத பத்தி நீங்க கேட்காதீங்க. என் கணவன்கிட்ட நான் எப்படி பேசுறேன் அத பத்தி கேட்காதீங்க. நான் வேதம் வாசிக்கிறேனா இல்லையா அத பத்தி கேட்காதீங்க. சில காரியங்கள் இத மட்டும் நீங்க பார்த்துங்க. இது மட்டும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். அப்படின்னு இருக்கிறோமா, நம்ம ஆவியானவர் சொல்றத எல்லாமே கேட்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன பண்றோம்னா, நம்ம மறுபடியும் நம்ம பாவத்துல விழுந்து கொண்டிருக்கோம். ஸோ ஆவியானவர் நம்மகிட்ட வந்தாருன்னா, அவரு என்ன பண்ணுவாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது யோவான் 16:13ல போடப்பட்டிருக்கு. நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். "சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்." அதாவது ஆவியானவர் என்ன பண்றாராம், சுயமா எதுவும் சொல்லல. பிதா என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லி, ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இல்லையா? அதுக்கு தான் நம்ம நெறைய முதல்ல வேதத்த தியானிக்கணும் இல்லையா? வேதத்த தியானிக்கும்போது தான் பழைய ஏற்பாடு காலத்துல, புதிய ஏற்பாடு காலத்துலலாம் இயேசு கிறிஸ்து எப்படி கிரியை செய்தார், ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார், எந்தெந்த இடத்துலலாம் மனிதர்கள் வீழ்ந்தாங்க, எந்தெந்த இடத்துலலாம் கடவுள் உணர்த்தினார், இதெல்லாம் நம்ம வேதத்தை தியானிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அதெல்லாம் தியானிக்கிறது இல்ல. அது தியானிக்காம நம்ம என்ன பண்றோம், நம்மனால இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியல. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவனா வாழ முடியலன்னு சொல்லி நம்மளே நாமளே நம்ம நொந்து கொள்றோம். ஆனா, ஆவியானவர நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அவர் என்ன பண்ணுவார்ன்னா, வேதத்தை படிக்க உந்தி தள்ளுவார். நீங்க நெறைய வேதம் படிங்க, வேதத்த தியானிங்க, நெறைய வசனங்கள் கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு விசுவாசம் வரும்னு சொல்லி நெறைய படிக்க படிக்க தூண்டிக் கொண்டே இருப்பார். அத நம்ம இருதயத்துல உணர்ந்தவர்களாய் அத நம்ம பண்ணும்போது நமக்கு விசுவாசம் அதிகமாயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறிக்கொண்டே இருப்போம். நம்ம இந்த காலத்துல வாழ்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பினைங்க. ஆமாங்க. பழைய ஏற்பாடு காலத்துலலாம் ஆவியானவர் அவங்க மேல தான் இருந்தார். டெம்பரரியா என்ன பண்ணுவாரு, வருவாரு, போவார். ஆனா இந்த காலத்துல நம்ம வாழ்ந்தனால, நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டனால, நம்மளுடைய இருதயத்துல எப்பொழுதுமே வாசம் பண்ணிக் கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்களேன், நல்லா தைரியமா இருப்பாங்க. சில நேரத்துல ரொம்ப கோழையா மாறிருவாங்க. நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்துல விழுந்துருவாங்க. நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தாவீது தான். தாவீது கடவுளின் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இல்ல? ஆனா அந்த தாவீது பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்த மனுஷன். சவுல் தன்னை கொலை செய்ய வரும்போது கூட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கைய போட மாட்டேன்னு சொல்லி சவுலுக்கு விரோதமா எழும்பாம, எதையுமே செய்யாம விட்டுட்டார். சவுல் தொரத்துறார். தாவீத கொலை செய்யறதுக்கு தொரத்திக் கொண்டே இருக்காரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, நான் சவுல கொலை செய்ய மாட்டேன். நான் ஓடுறேன். கடவுள் என்ன காப்பாத்துவார். அந்த அளவுக்கு அப்படி இருந்த மனுஷன் பத்சேபா காரியத்துல விழுந்துட்டாரு. பாவத்துல விழுந்துட்டாரு. அப்பொழுது கூட அவருக்கு உணர்வு இல்ல. நீங்க பாருங்களேன். பத்சேபாவ திருமணம் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஹஸ்பண்ட கொலை பண்ணிர்றாரு. எல்லாம் நடந்தாலுமே, அவருக்கு அந்த உணர்வு இல்ல. நான் ஒரு பாவம் செய்கிறேன்னு உணர்வு இல்ல. ஏன்னா, ஆவியானவர் கூட இல்ல. நாத்தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓ! நான் பாவம் செஞ்சுட்டேன்.
அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, உடனே மனம் திரும்புறார். கிட்டத்தட்ட அது 9 மாசம் பக்கம் போயிடுச்சு. இந்த பாவம்லாம் செஞ்சு. ஆனா இந்த காலத்துல நமக்கு ஆவியானவர் கூட இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு செகண்ட் அந்த விழுக போம்போதே கடவுள் சொல்லுவார். "இதுல நீ விழுக போற. இந்த பாவத்துல விழுக போற. அந்த இடத்துக்கு போகாத. அந்த இடத்துல போனீன்னா இந்த பாவத்துல நீ விழுந்துருவ. இந்த மாரி கெட்ட வார்த்தை நீ பேசிருவ. இந்த மாரி பார்க்கக்கூடாதத நீ பார்த்துருவ." அப்படின்னு சொல்லிட்டு நம்மள உணர்த்திக் கொண்டே இருப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதை கேட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு போக்கூடாது. ஆவியானவர் அதனால தான் நமக்கு உள்ள இருக்கிறார். இல்ல இயேசு கிறிஸ்து நீங்க பாருங்களேன். அவரு சிலுவையில இருக்கிறார் ஆக்சுவலா. சிலுவையில அறையப்பட்டாச்சு. அவர பார்த்து எல்லாரும் நக்கலா பேசுறாங்க. "நீ கடவுளுடைய குமாரனா இருந்தா நீங்க கீழ இறங்கி வாங்க." உண்மைய தான் சொல்றாங்க. அவர் நெனச்சிருந்தா, "ஆமா நான் கடவுளுடைய குமாரன். நான் கீழ வரப்போறேன் பாரேன்னு" சொல்லி கீழ வந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணார்? "என்னுடைய சித்தம் இல்ல, பிதாவின் சித்தம்." அதுதான் அதுதான் ஆவியானவரோட வழிநடத்தல். கண்டிப்பா ஆவியானவர் உணர்த்தியிருப்பார்ல. இயேசு கிறிஸ்து கண்டிப்பா ஆவியானவர் சொல்லியிருப்பார். "கீழ இறங்கி போயிறாதீங்க. நீங்க பிதாவின் சித்தத்த செய்யணும்னு" சொல்லி உணர்த்தியிருப்பார். உடனே அவர் என்ன பண்ணியிருப்பார், ஆமாமா கரெக்ட்டு. பிதாவின் சித்தத்தை செய்றதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி அவர் வந்து அவ்ளோ பொறுமையா இருக்காரு. அதுதான் ஆவியானவர் சொல்றதை கேட்கறதுல. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த அதிகாரத்தை அவர் அது கொள்ளையாடின பொருளா எண்ணாம, பிதாவின் சித்தத்தை செய்தார். அதுதான் ஆவியானவர். ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது, ஒவ்வொரு செகண்டும் பிதா என்ன நினைக்கிறார்? பிதா என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா என்ன பேசுவார்? எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவார்? எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆவியானவர வந்து நம்ம வாழ்வில செயல்பட விடணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஆவியானவர் தாங்க. அவர் இருந்தா மட்டும் தான் நம்மனால இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். இல்ல இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்மனால ஒரு தனியாய், ஒரு வெளிச்சமாய், ஒரு உப்பாய் இருக்கணும்னா, கண்டிப்பா நமக்கு ஆவியானவர் துணை வேணும். அப்படி இல்லன்னா, நம்ம உலகத்துல விழுந்து போயிருவோம். சாத்தான் அழகா நம்மள தூக்கிட்டு போயிருவான். அதனால இன்னைக்கு நம்ம ஆவியானவர் சொல்றத கேட்போம். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். எல்லாரும் நம்ம கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோம். ஆனா, அவர் சொல்றத நம்ம கேட்டு நடக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நான் என்ன பார்க்கிறேன்? என்ன மொபைல்ல வச்சிருக்கிறேன்? என் மனைவி கூட என்ன பேசுறேன்? என் பிள்ளைகளோட எப்படி பேசுறேன்? என்னுடைய சம்பாத்தியம் தேவனுக்கு பிரியமாய் வருதா? எல்லாத்தையும் நான் ஆவியானவர்ட்ட காமிக்க போறேன். அவரு சொல்றத நான் கேட்க போறேன். ஒரு பைசா கூட நான் யாரையும் ஏமாத்தி நான் சம்பாரிக்க போறது கிடையாது. அந்த மாரி நம்ம வந்து கடவுள் சொல்றத கேட்டு நம்ம செய்யும்போது, கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.